வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய வக்ரதுண்டாய தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனி பெச்ச ராகவக்கியாதவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசியம் மங்கிரங்கு பஞ்சபோத வசிவிசியம் லங்குவுட் பஞ்சபோத வசிவிசியம் ஓம் நங்கு மங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதத்தோட அடைகிறோம். அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, துலா லக்னமும் திருமண வாழ்க்கையும் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா பெற்றோர்களுக்கு தன்னுடைய மகனோ அல்லது மகளுக்கோ எப்பேற்பட்ட வரன் அமையும், ஓகேங்களா, எந்த மாதிரி திருமணம் நடக்கும் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அதில் பார்த்தோம்னா பெற்றோர்கள் பார்த்து திருமணம் நடக்க கிரக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னாதிபதி பார்த்தோம்னா லக்னாதிபதி ஆட்சி பலம், உச்சபலம், கேந்திர திரிகோணங்கள் அமர்ந்து அதை குரு பார்க்குற ஒரு ஆப்ஷன், பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்து வைக்கிறது. அப்புறம் பார்த்தோம்னா 7 குடைவன் 6, 8, 12 மறையாமல் அவர் ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று கேந்திர திரிகோணங்கள் அமர்ந்திருந்தால் பெற்றோர்கள் சொல்படி பெற்றோர்களோட சம்மதத்தோட பெற்றோர்கள் பார்க்கக்கூடிய துணையை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? திருமணம் நல்ல முறையில் நடக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. அடுத்தது பார்த்தோம்னா காலதாமத திருமணம். ஓகேங்களா? காலதாமதமான திருமணங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் தோஷங்கள் ஏற்படுறது. செவ்வாய் 2 குடும்பஸ்தானம்ங்கிற இடம், குடும்பம் அமையக்கூடிய குடும்பஸ்தானம், 4ஆம் இடம் கற்புஸ்தானம், அல்லது அது சில காரணங்கள் எல்லாம் அதுக்கு அந்த ஸ்தானத்துக்கு உண்டு. அதில் 7, 8, 12ஆம் இடம் இந்த இடத்துல செவ்வாய் அமையிறது. அப்புறம் பார்த்தோம்னா 2வது பார்த்தோம்னா ராகு கேது அமைப்பு, லக்னத்தில் ராகு கேது அமையிறது. சூரியன் சந்திரன் அமாவாசை தினங்களில் பிறந்து அங்கே ராகு கேது சம்பந்தம் ஏற்படுறது, அல்லது பௌர்ணமி தினங்களில் பிறந்து அதுக்கு ராகு கேதுவோட தொடர்பு ஏற்படுறது. இதெல்லாம் பார்த்தோம்னா காலதாமத திருமணங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்து பார்த்தோம்னா 7 குடைவன் 6, 8, 12 மறைஞ்சு நிற்கிறது, குரு தனிச்சு நிற்கிறது. ஓகேங்களா? இந்த அமைப்பெல்லாம் காலதாமதத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு. சனியும் சந்திரனும் சேர்ந்து நிற்கிறது, இதெல்லாம் திருமணமே நடக்காத ஒரு நிலையை அல்லது சன்னியாசி அமைப்பு ஏற்படுறது. அடுத்தது பார்த்தோம்னா திருமணமே நடக்காது, இது காலதாமத திருமணமே நடக்காதுங்கிற ஆப்ஷன் எப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமாவாசை தினங்களில் பிறந்து அதோட ராகு லக்னத்திலேயே அமர்ந்து ராகு கேது சந்திரன் இதுகளோட தொடர்பு ஏற்படுறது, அல்லது பௌர்ணமி தினங்களில் பிறந்து லக்னத்திலேயே அது சூரியன் அமர்ந்து 7ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்து ராகு கேதுவோட சம்பந்தம் ஏற்படுறதெல்லாம் கடுமையான திருமண தோஷங்கள். அதெல்லாம் திருமணமே நடக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதே மாதிரி லக்னத்திற்கு 7 குடைவன் 6, 8, 12 அமர்ந்து லக்னாதிபதியோடையோ அல்லது 7 குடைவனோடையோ ராகு கேது சம்பந்தப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறது திருமணம் நடக்காத ஒரு அமைப்பு கூட ஏற்படுத்தியது நிறைய ஜாதகங்கள்ல. ஓகேங்களா? குரு பார்வை பெற்றிருந்தா விதிவிலக்குகள் உண்டு. குரு பார்வையே பெறாமல் இருந்து அசுபகிரகத்தினோட சம்மதம் பெற்று அசுபஸ்தானம் ஏறி நின்றால் திருமணமே நடப்பதில்லை. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா காதல் திருமணங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, காதலினாலே சுக்கிரன் தான், அது துலா லக்னத்தை பற்றி பேசுகிறோம். ஓகேங்களா? சுக்கிரன் மனசு சம்மந்தப்பட்டது, மனசை மயக்கினாதானே காதல் உருவாகுது. ஓகேங்க? வசிய பேச்சுகள் மூலமாக. ஓகேங்களா? அப்போ பார்த்தோம்னா அதுக்கு சந்திரன் காரத்துவம் ஆகிறார். இந்த சந்திரனும் சுக்கிரனும் நேர் 7 கீழே அமர்றது. ஓகேங்களா? நேர் 7 கீழே அமைகிறது. அல்லது பார்த்தா 2 பேரும் சேர்ந்து நிற்கிறது, 2 பேரும் சேர்ந்து லக்னத்திலேயோ அல்லது கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து இருந்தால் காதல் திருமணங்கள் ஏற்படும். ஓகேங்களா? இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னா பார்த்தோம்னா, இது கிரகங்கள், காதல் கிரகங்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு. 2வது காதல் ஸ்தானங்கள்னு இருக்கு, அது என்னன்னு பார்த்தோம்னா 5ஆம் இடம். அதான பூர்வனி ஸ்தானம், மனசு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் 5ஆம் இடம். ஓகேங்களா? 7ஆம் இடம் மனைவி கலத்திரம் அமைகிற ஒரு இடம். ஓகேங்களா? 7ஆம் இடம். இவங்க 2 பேரும் சேர்ந்து பரிவர்த்தனையாக இருக்கிறது. 5 குடைவன் 7ஆம் இடத்திலும் 7 குடைவன் 5ஆம் இடத்திலும். அல்லது பார்த்தோம்னா 2 பேரும் இணைந்து 7ஆம் இடமோ அல்லது 5ஆம் இடத்துக்கோ சம்பந்தம் பெறுறது. இது பார்த்தோம்னா காதல் திருமணங்களை வழிவகுக்கும். இது குரு பார்க்குறாருன்னா பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணம் நடந்து அவங்க லைஃப் அப்படியே பீஸ்ஃபுல்லாக போகும்.
குரு பார்க்கல, எந்த அசுபகிரமும் பார்க்கல அப்படின்னா 2 பேரும் திருமணம் செஞ்சு, ஓகேங்களா, இங்கே செவ்வாய் சனியாக தான் 7 குடையவர் 5 குடையவர் வர்றாங்க. அதனால அதை பார்க்கணும். 7 குடையவர் வந்து செவ்வாயாகவும் 5 குடையவர் வந்து சனியாகவும் வர்றாரு. ஓகேங்களா. குரு பார்த்துட்டா அந்த 2 கிரகத்தையும் குரு பார்த்து குரு பார்வைக்குள்ள உட்பட்டு உட்கார்ந்து இருந்தாங்கன்ட்டா, கேந்திர திரிகோணங்கள்ல அமர்ந்து அது குரு பார்த்துட்டாரு அப்படின்ட்டா, குடும்பம் இருவிட்டார் சம்பவத்தோடைய திருமணம் அப்படியே கலர்ஃபுல்லா போயிடும். எந்த பிரச்சனையும் இல்லை. குரு பார்க்கல, வேற எந்த கிரகமும் பார்க்கல, ஆனா நல்ல ஸ்தான பலம் பெற்றிருக்காங்கன்னா குடும்பத்தை பகைச்சுக்கிட்டு திருமணம் செஞ்சு ஒரு பிரச்சனையுள்ள வாழ்க்கையோடையே உங்களுடைய லைஃப் வாழ்நாள் ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. வாழ்நாள் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. 2 அமைப்பும் சொல்லணும் இல்லையா, அதுக்காக. ஓகேங்களா. ஒரு பெற்றோர்கள் சம்மதம், இரு வீட்டு சம்மதம் இல்லாமல் திருமணம் செஞ்சு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையோ வேற எதுலையோ கல்யாணம் பண்ணி புதன் சம்மந்தப்பட்டிருந்தால் நண்பர்கள் மூலமாக திருமணம் நடந்து ஒரு தனியாக 2 பேருமே தனித்து வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு எந்த ஒரு ஆறுதலும் இல்லாமல் அவங்களோட லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கும். இன்னொரு அமைப்பு எப்படின்னா திருமண முறிவு, இது மாதிரி காதல் திருமணங்கள் முறிவு ஏற்படுறது, அல்லது வந்து பார்த்தோம்னா பெற்றோர்கள் பார்த்தே திருமண முறிவுகள் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா 5 குடையவன் 7 குடையவன் 2 பேருக்கும் வந்து 6, 8, 12 குடையவனோட தொடர்பு ஏற்பட்டா, பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலே 7 குடையவன் நம்ம தொடர்பாகுது இல்லையா, அதுவும் திருமண முறிவு ஏற்படும். காதலித்து திருமணம் செய்தாலும் அதுவும் திருமண முறிவை கொண்டு போய் கொடுக்கும். சண்டை சச்சரவுகள் நிறைந்த வாழ்க்கையாக கோர்ட்டு கேஸ் மூலமாக போய் அது வந்து டைவர்ஸ் ஆகிறதோ அல்லது பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமைகள் எல்லாம் ஏற்படும். ஓகேங்களா. அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த காம்பினேஷன் எல்லாம் இருந்ததுட்டா இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மளுக்கு தரும். ஓகேங்களா. அது எந்த லக்னமாக இருந்தாலும் கூட நான் சொல்ற காம்பினேஷன்ல இருந்துருச்சு அப்படின்ட்டா, அந்த 6 குடையவனோட சம்மதம் பெற்று இருந்தா அது வந்து குடும்ப சண்டைகள் ஏற்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரையிலும் போகிறது, அல்லது பஞ்சாயத்து மூலமாக ஏற்பட்டு திருமண முறிவு தர்றது. காதலர்கள் 2 பேருமே 5 குடையவனும் 7 குடையவனும் சம்மந்தப்பட்ட 6ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டா அவங்களே பிரிஞ்சு போயிடுறது, அவங்களே வந்து பிரிவுகளை தர்றது. இதே 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டு இருந்தால் தற்கொலை முடிவுகளை எல்லாம் கொடுத்துரும். தற்கொலை முடிவுகளை அஷ்டமஸ்தானம் வந்து பார்த்தோம்னா ஆயுள் ஸ்தானம் இல்லையா, 8ஆம் இடம். அப்புறம் அதுக்கு வந்து மாரகாதிபதியோ பாதகாதிபதியோ சம்மந்தப்பட்ட ஆயுள் மாரகாதிபதி சம்மந்தப்பட்டு இருந்துட்டாங்கன்னா மரணமே ஏற்பட்டுரும். ஏன்னா நிறைய பேர் இது சூசைட் பண்ணிக்கிறது, தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக வர்றது, வேற ஏதாவது ஒரு யாராவதால தாக்கப்பட்டு இறக்கிறது, இதெல்லாம் வந்து ராகு சம்மந்தப்பட்டு மாரகாதிபதி சம்மந்தப்பட்டிருந்தா இந்த மாதிரி நிலைமையெல்லாம் ஏற்பட்டுரும். ஓகேங்களா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஏஜில் இருக்கக்கூடிய பசங்களை நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த படிப்புன்னே நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஜாதகத்தை எடுத்து தன்னுடைய பையன், தன்னுடைய நிலைமை, தன்னுடைய பையன், தன்னுடைய பொண்ணு, மகள் அல்லது மகன், ஓகேங்களா, என்ன பொசிஷன் இருக்காங்க, காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னு அந்த லைஃபுக்குள்ளே வரும்போது 100% வந்து என்னென்னா அந்த ஏஜ் தானே காதலுக்கு உண்டான ஏஜ். அப்போ வந்து ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட நீங்கள் கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது தவறான அமைப்புகள் இருக்கா, தன்னுடைய மகனுக்கு வந்து என்ன மாதிரி திசை நடக்குது, பேடான திசாபுத்திகள் நடக்குதா, அந்த காம்பினேஷன் இருக்கா, காதலுக்கு உண்டான காம்பினேஷன் இருக்கா ஜாதகத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நான் இந்த காலேஜில் கொண்டு போய் படிக்க வைக்கிறேன், இந்த மாதிரி நான் படிக்க வச்சேன், இந்த மாதிரி வளர்த்தேன், ஆனால் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சு, என் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டேங்கிறது வந்து கஷ்டம். ஓகேங்களா. ராகு திசையோ அல்லது சுக்கர திசையோ அல்லது 5 குடையவனோட திசையோ அல்லது 7 குடையவனோட திசையோ அல்லது குடும்பஸ்தானாதிபதியோட திசையோ, இந்த திசைகள் வரும்போது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருந்ததுன்னா அந்த ஏஜ்ல ஒரு 18 வயசுக்கு மேலே தான் காலேஜ் போகிறாங்க, 18 வயசுலேருந்து அந்த திருமண காலங்கள் வரையில் இது மாதிரி திசைகள் நடக்குதா அப்படிங்கிறது பார்த்துக்கணும். அப்போதான் காலேஜ் அப்படிங்கிற லைஃப்குள்ளே போகிறப்பதான் அந்த தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு டைம். அப்போ வந்து எந்த மாதிரி சேர்றாங்கிறது பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஓகேங்களா. இந்த மாதிரி அமைப்பு 2 குடையவன் 7 குடையவன் 5 குடையவனோட திசை அல்லது ராகு கேதுவனோட திசை அவங்க அந்த உங்களுடைய குழந்தைகளுக்கு நடக்குது அப்படின்ட்டா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி ஓரலாகவே நீங்கள் கேட்கலாம் ஜாதகர்கிட்ட, சார் இப்போ தவறான பழக்கவழக்கங்கள் ஏற்பட்டு தவறான ஒரு சிநேகிதம் இந்த மாதிரி
வெளிப்படையாவே கேட்கலாம். காதல் இது மாதிரி ஏதாவது என் பொண்ணுக்கோ அல்லது என் பையனுக்கு ஏற்பட்டுருமா, அந்த மாதிரி அந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு நீங்க தெளிவாவே கேட்டுக்கலாம். கேட்கும்போது ஜோசியர் வந்து அது மாதிரி இருந்ததுன்ட்டா, நல்ல ஜோசியர் வந்து ஆமா இருக்கு, இந்த காம்பினேஷன் இருக்கு, நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்துக்குங்க, பொண்ணை வாட்ச் பண்ணுங்க, அது கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க, உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்கன்னு ஜோசியர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சொல்லுவாங்க. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இது மாதிரி பிரச்சனையாகி நிறைய பேர் என்கிட்ட வந்து அதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான பதிலும் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? அந்த அனுபவத்துல தான் நான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அதனால நீங்க வந்து 100% விசாரிச்சுக்கணும். விசாரிச்சுட்டு அந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பாரம்பரியம், உங்களுடைய சொந்த பந்தங்கள் அவங்கள பத்தி நல்லா உங்க பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ சொல்லி அவங்கள வந்து வளர்க்கணும். அந்த மாதிரி கோட்பாடுக்குள்ள நீங்க கொண்டு போகணும். அந்த மாதிரி கண்டுக்காம விட்டுட்டு கடைசியில எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆரம்பத்திலே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணி நம்ம அனுப்பிச்சோம்னா இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? பசங்க வெளியே போயிட்டாங்கன்னா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பேரண்ட்ஸ்க்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? அவங்க உலகம் வேற, வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டாங்கட்டா. அதனால 100% நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதனால பெரிய சமூக சீர்கேடுகளும் வருது, சமூகத்தில் நிறைய பிரச்சனைகளும் வருது. ஓகேங்களா? நிறைய ப்ராப்ளங்கள் வருது. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஜோதிடம்ங்கிறது ஒரு மனிதனை வந்து நல்ல வழியில கொண்டு போறதுக்கு ஜோதிடம். ஓகேங்களா? கெட்டு போறதுக்கு கஷ்டப்படுத்துறதுக்கு ஜோதிடம் அல்ல. ஓகேங்களா? நல்வழிப்படுத்துறதுக்கு தான் ஜோதிடம். அதை பார்த்து நம்ம முதலியே முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டு அந்த பிரச்சனைகள் வராது. அந்தந்த ஸ்தலங்கள்ல போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது, குடும்பத்துல வந்து அன்பு அரவணைப்போட இருந்தா அந்த பசங்க தவறான வழியில போக மாட்டாங்க. முதல்ல குடும்பத்துல நல்ல அன்பு அரவணைப்பு இருந்தா வெளி இடத்துல உங்களுடைய குழந்தைகள் போய் அன்பை தேட மாட்டாங்க. ஓகேங்களா? நம்ம குடும்ப பின்னணி, நம்ம குடும்ப பாரம்பரியம், நம்மளுடைய தாய் தகப்பன் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லி அவர்களுக்கு வளர்க்கும் போது அவர்கள் அந்த இடத்துக்குள்ள அந்த மாதிரி ஒரு தவறான முடிவுகள், தவறான லைஃபை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அது கெட்ட கிரகமே நடந்தாலும் கூட அதை நம்ம மனசு வந்து கண்ட்ரோலோட இருக்கும்போது அந்த தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பேரண்ட்ஸ் கண்டுக்காம விட்டுட்டா இந்த தவறுகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதனால வெளி உலகத்தில் தன்னுடைய பிள்ளைகள் யாரோட பழகுறாங்க, யாரோட பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கண்காணிக்கணும். கிரக நிலைகள் இது மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க இன்னும் எஃபெக்ட் அதிகமா போடணும். ஓகேங்களா? எஃபெக்ட் அதிகமா போட்டாதான் அந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழிகள் ஏற்படும். அந்த குறிப்பிட்ட டைம் தான், 1 வருஷம் 2 வருஷம் தான் அந்த புத்திகள் வரும்போது தான் அந்த அதனுடைய வேலைகளை செய்யும். அந்த 1 வருஷம் 2 வருஷம் அல்லது 6 மாசம் அந்த கேப்புக்குள்ள நம்ம நிறைய கண்காணிச்சு நம்ம இருந்துட்டோம்னா அந்த தவறு நடக்காமையே நம்ம தப்பிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமைச்சுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரசனம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.